முதலாவது இங்கே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், பரிசுத்த வாட்டியாய், தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்பட்ட உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஊழியனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா உங்க பிரயாசங்கள் பெரிது. இந்த ஊருக்காக நீங்கள் அநேக வருடங்கள் கூடி வந்து ஜெபித்து எங்க ஜனங்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆவலா என்ன செய்றீங்க? ஆமா, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய நேரங்கள் அதிகமாக செலவழித்து கொண்டு வர்றீங்க. கர்த்தர் இதற்கான கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில தருவாராக. முதலாவது உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் என் ஊர் ஜனங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நிறைய ஸ்டூல் உங்களுக்காக தான் போடப்பட்டிருக்குது. அதனால ஏதோ அந்நியர்கள் நுழைந்திருக்கிறார்கள் என்கிற எண்ணம் இல்லாமல் உங்களுடைய சொந்தம், உங்களுடைய ரத்தம் தான். சோ இந்த ஜீவனுள்ள தெய்வத்தினுடைய சத்தியத்தை உங்களிடத்தில் சொல்லவே நாங்கள் இந்த இடத்துல அநேக செலவுகள் செய்து பிரயாணங்கள் பட்டு பல மணி நேரங்களை உங்களுக்காக அர்ப்பணித்து நாங்கள் கூடியிருக்கிறோம். அதனால அனித்தியமாக நீங்கள் இதை பார்க்காமல் தயவு செய்து நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை உற்று நோக்குங்கள். முடிந்தால் எங்களிடத்துல வந்து கடந்து இந்த இடத்துல அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். சரி, அநேகமா என் சத்தத்தை கேட்கிறவங்க ஒரு சிலருக்கு நான் யார் என்று இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கோம், ஒரு சிலவர்களுக்கு தெரியாது. வயதிலே மூத்தவர்களுக்கு நான் யார் என்பதை அறியக்கூடும். இந்த மூவரவிடான் பகுதியிலே முத்தையா என்கிறவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊர்ல ஒரு முனியாண்டி கோயிலை கட்டி அதற்கு பூசாரியா இருந்தவர் தான் யார்? ஆமா, அவர் முத்தையா. அவருடைய பேரன் தான் நான். என்னுடைய பெயர் முருகேசன். சோ உங்களுடைய இரத்தமாய், உங்களுடைய உறவாய் நான் இருக்கிறேன். அப்படி ஒரு பூசாரியினுடைய பேரனாக இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி இயேசு வந்தார், நான் எப்படி இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டேன், இந்த ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டேன் என்பதை ஒரு சாட்சியாக நான் எப்படியெல்லாம் ஆராய்ந்து இவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நான் கண்டேன். அதன் மூலியமாக தெய்வம் என்னை எப்படி சந்தித்தார். நாம் கண்டுகொள்வது ஒன்று இருக்கிறது, நாம் கண்டுகொள்ளும்படி தேவன் தமக்கு வெளிப்படுத்தினது ஒன்றும். அதனால நம்ம சொல்றோம், கடவுள் நம்மை தேடி வந்து என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறாராம். அதே போல் என்னை எப்படி தேடி வந்து ரட்சித்தார் என்கிற அந்த சாட்சியோடு கூடிய சத்தியத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது சபையா இல்லை, அதனால நிறைய வசனங்களை எடுத்து கோர்த்து பின்னி அப்படியாக நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. பொதுவாக என் ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவே நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். சரி, அப்படி இருந்த எங்களுடைய வாழ்க்கையில என் தாத்தாவுக்கு அப்புறம் யார் பூசாரியா மாறணும்? நான் பூசாரியா என்ன செஞ்சிருக்கணும்? முனியாண்டி கோயிலுக்கு மாறி இருக்கணும் ஆச்சலா. ஆனா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு பூசாரியாய் அந்த தெய்வம் என்னை இப்பொழுது என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார். இப்பொழுதுதான் தேவனுடைய ஊழியனாய்த்தான் இருக்கிறேன். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியனாய் இப்போது நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்துங்க அப்பா கடந்து போய் உங்க எல்லாருக்கும் தெரிந்தபடி கடலோர பகுதியிலே வேலை செய்து கொண்டிருந்தால் பல வருடங்கள். ஏறத்தாழ எங்களுடைய தகப்பன் 14 வருடங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு ரொம்ப பயபக்தியாக பூஜை புலாஸ்காரம் என்று வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் மிகுந்த பயபக்தியோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். எங்களுடைய கடலோர பகுதியில் இருக்கிற அந்த வீட்டிலே ஒரு முழு அறையுமே பூஜை அறையாக எங்களுடைய வீட்டிலே காட்சி அளித்தது. அவ்வளவு பயபக்தி தெய்வத்தின் மீது. 14 வருடங்கள் மாலை இப்படி எல்லாம் இருந்த எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது? நல்லா கவனிங்க. எங்க தாத்தா இந்த முனியாண்டி கோயிலை கட்டி பூசாரியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை புனிதமாக மாற்றப்பட முடியல, பரிசுத்தமாக மாற்றப்பட முடியல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கிறபடி அவர் பாலத்திலே குடித்து வெறித்து அங்கே படுத்து கிடந்த போது பாத்தீங்கன்னா விழுந்து அந்த முதுகனுடைய தண்டுவடம் முறிந்து விட்டது எங்க தாத்தாவுக்கு. அப்போது அவர் பூசாரியா இருக்கிறாரு. அதுக்கு ஊரார் சில காரணங்களை சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில குடி அவருடைய வாழ்க்கையை என்ன செய்து விட்டது. ஆனா நல்ல மனிதர். ஒரு எறும்புக்கு கூட அது உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பார்த்து பார்த்தா நடந்து போவார் பாதைகளிலே. யாராவது நம்ம அப்படி நடந்து போவோமா? கீழே தான் நடக்கிற பாதம் ஏதாவது ஒரு எறும்பை மிதித்து விடக் கூடாது என்பதற்காக அவர் பார்த்து பார்த்து நடந்து போவார்.
நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மழை காலத்துல கம்புளி பூச்சி இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம நசுக்கி நசுக்கி கொள்ளுவோம். எங்க தாத்தா என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அதை எடுத்து தலையில விட்டுக்குவாரு, கையில விட்டுக்குவாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு உயிர். அதை நாம் என்ன செய்யக்கூடாது? கொன்றக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் தான். ஆனா அவருடைய வாழ்க்கையில குடி என்கிற ஒரு பாவம் இருந்தது. அந்த குடி அவரை தவறு செய்யவும் வைத்தது. அவர் விபூதி போட்டார்னா போதும், விபூதி போட்டு குறி சொன்னார்னா நிறைய பேருக்கு இந்த ஊரிலே, இந்த மூவரண்டான் பகுதியிலே அவர் சொல்ற விஷயங்கள் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனாலும் அந்த குடி அவரை அழித்தது. முதுகு தண்டுவடம் முறிந்து கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு மேல படுத்த படுக்கையில கிடந்தாரு. முதுகெல்லாம் புண்ணாய் போய் அழுகி போய் புழு வருகிற சூழ்நிலையிலே அவர் மாறி போய் வாழ்க்கையை வெறுத்து போய் தான் என்ன செய்தார்? மரித்தார். அந்த சாபம், அந்த பாவம் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை விடல. எப்பவுமே நாம செய்யற பாவங்கள் யாரை தொடருமா? நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்யும்? தொடரும். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவரே நல்லா கவனிங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு பாவமும் யாரை தொடரும்? உங்க பிள்ளைகளையும் தொடரும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை நீங்கள் வைத்துவிட்டு போக வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நல்ல மனிதர்களா இருக்கணும். நான் கேள்விப்பட்டேன், ஒரு அப்பா தன் பிள்ளைய குழந்தைய ரொம்ப நேசிக்கிறவர் தான். ஆனா எப்ப பார்த்தாலும் சிகரெட் குடிக்கிற ஒரு மனுஷன். அவர் சிகரெட் குடிச்சுக்கிட்டே தன் பிள்ளைய கொஞ்ச நாளால கேன்சர் யாருக்கு வந்துச்சு தெரியுமா? அந்த பிள்ளைக்கு வந்துச்சு கேன்சர். டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, கேன்சர் எப்படிப்பா? அதிகப்படியான புகையிலை சுவாசத்தை முகர்ந்து பார்த்ததுனால் பிள்ளைக்கு 7 வயதிலேயே கேன்சர் வந்துருச்சு. எப்படி என்று பார்க்கும்போது தகப்பன் யார்? அதிகமாக சிகரெட்டை குடித்து ஊதி தள்ளுகிறவர். அவர் செய்த பாவம் யாருக்கு அதற்கு தண்டனையாய் போய் முடிந்தது? அதனுடைய பிள்ளைக்கு போய் முடிந்தது. அப்படி எங்க தாத்தா செய்த பாவம் யாரை தொடர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பாவை தொடர்ந்தது. எங்க அப்பா பல வருடங்கள் பயபக்தியாக இருந்தாலும், சபரிமலைக்கு மாலை போட்டு அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, மாலையை கலட்டினவுடன் அவர் நிற்கிற புனிதமான இடம் எந்த இடம் தெரியுமா? டாஸ்மாக். எப்படா மாலைய கலட்டுவோம், எப்போது அந்த தீர்த்தத்தை, புனித நீர் அதை அருந்துவோம் என்றே ஆசையோடும் ஆவலோடும் காத்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மொடா குடிகாரர். நான் கேள்விப்பட்டேன், அந்த புனித பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தது எங்கே? அவர் அங்கே தியானத்தில் இருக்கிறார். என்னுடைய சித்தப்பா அவர்கள் தான் அந்த புனித பழக்கத்தை எங்க அப்பாவுக்கும் அதிகமாக என்ன செய்தவர்? கற்றுக் கொடுத்தவர். அவர் பாருங்க, அவர் ஞானமா அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் விட்டார். ஆனா எங்க அப்பா விடல. குருவை தொடரும் சீசனும் குருவோட மாறி, அதை விட மிஞ்சி எங்க அப்பா மொட்டா குட்டிக்காரடா மாறி போயிட்டாரு. எங்க வீட்டிலே பானை சட்டிகள் எல்லாம் பாதி நெளிந்துதான் காணப்படும். குடியோடு வந்தாருன்னா என்ன செய்வாரு? பானை சட்டியெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு கிரியைக்குள்ளாக எங்கள் குடும்பம் சிக்கி சாபத்திலே சின்னாபாய் கொண்டிருந்தது. வருமானத்தில் பெரும் தொகையை மருத்துவத்திற்கும் இன்னும் மீதமான தொகையை அவருடைய குடிப்பழக்கத்துக்குமே செலவழித்து ஒன்றுமே வாழ்க்கையில மிச்சம் இல்லை. இருக்கிறதையெல்லாம் கொஞ்சம் இந்த ஊர்ல இருந்து விட்டுவிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சாப நிலைமையில் தான் எங்கள் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் தேவன் எங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நபராக என்ன செய்தார்? அந்த ஜீவனுள்ள தேவன், உண்மையான தெய்வம், வாழ்வை மாற்றுகிற தெய்வம், வாழ்வை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஊடுருவ ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைத்தது. உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு இந்த ஜீவனுள்ள தேவனுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தோம். இதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்தார்? யாரோ ஒருவர் மூலியமாக இந்த வார்த்தை, இந்த சத்தம் எங்கள் காதுகளிலே தொனித்தது. நாங்கள் ஒவ்வொருவராக தெய்வத்துக்கு எங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சோம்? அர்ப்பணிக்க ஆரம்பிச்சோம். முதலாவது எங்க அம்மா. உடனே எல்லாம் குடும்பமா நாங்க ரசிக்கப்படல. உடனே ஏதோ ஒரு மெராக்கல் மூலியமாக ஏதோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. சிலர் சொல்லுவது போல வெளிநாட்டு பணம் வருகிறது, ஆதலால் இவர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப கடவுள் எங்களை சந்தித்த போது நாங்கள் ஒவ்வொருவராக மனம் திரும்ப ஆரம்பித்தோம். என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? எனக்காக பலர் ஜெபித்தார்கள். எங்கள் சித்தப்பா அவர்கள், உங்கள் மத்தியில இருக்கிற ஐயனார் அவர்கள் எங்களுக்கு பல சத்தியங்களை சொன்னார். ஆனா அப்போதெல்லாம் நாங்கள் காது கொடுத்ததை கேட்பதில்லை. நீங்க எப்படி இருந்தீங்களோ அது மாதிரிதான் நாங்கள் இருந்தோம். ஆனா தெய்வத்தினுடைய அன்பு எங்களை விடவில்லை. தொடர்ந்து எங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அம்பிழிகை, திண்டுக்கல்லில் இருக்கிற அம்பிழிகை ஹாஸ்பிட்டலுக்கு தீராத என்னுடைய வியாதியின் மத்தியில மருந்து வாங்கும்படி அங்க சென்றிருந்தேன். எனக்கு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா சளி. எங்க அப்பானுடைய சம்பாத்திய பணம் பாதி எங்க போகும்? அவருடைய டாஸ்மார்க்கு போகும்.
கரெக்டா வரி செலுத்துவாரு அவரு. அடுத்து என்னுடைய மருத்துவ செலவுக்கு தான் போகும். சின்ன வயசுல இருந்து சளி, கடைசியா நான் பாத்தீங்கன்னா ரட்சிப்படைவதற்கு அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சளி முத்தி ரத்தமாக எனக்கு வர ஆரம்பிக்கும். நான் திண்டுக்கல்ல இருக்கிற காலம் போதெல்லாம் நான் காரி துப்பும் போது ரத்தமாக அந்த சளி காணப்பட்ட விஷயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சு. அப்ப இந்த டிபி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அம்புலிகை ஹாஸ்பிட்டலே நல்ல ஒரு மருந்து கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டு நான் கடந்து சென்றிருந்தேன். ஒரு 30-40 பேர் வரிசையில் நின்று மருந்து மாத்திரை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் அங்கே 35வது ஆளாக பின்னால நிக்கிறேன். பெரும் கூட்டம். ஏனென்றால் அது ஒரு மிஷனரி கட்டின ஹாஸ்பிட்டல். ஃப்ரீயாக நிறைய இன்னைக்கும் மக்களுக்கு சேவையில இலவசமாக கொடுக்கிறவர்கள் யார் தான்? இன்னைக்கு ஏராளமான மருத்துவர்கள் கெட்டினாலும் அவர்கள் லாபம் பார்க்கிறவர்களாக மாறி போட்டாங்க. வியாதி வந்து மருத்துவமனைக்கு போறக்கே பயப்படுறோம். வியாதி வந்தா கூட நம்ம தைரியமா இருப்போம். மருத்துவமனையில போறதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஏன்னா போனா இருக்கிறதெல்லாம் உருவிடுவான். ஆனா அன்றைய கால மிஷனரிகள் பாத்தீங்கன்னா தியாக மனப்பான்மையோடு இலவசமாக மருத்துவத்தை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை தான் அது. அப்ப நான் கியூல நின்று போறேன், எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. அங்க இருக்கிற நர்ஸ் வந்து யாருக்கிட்டையுமே ஒன்றும் பேசல. அவங்க 35வது நபராக சில மணித்துளிகள் கழித்து நான் போய் மருந்து வாங்க நிற்கிறேன். அப்பொழுது என்னை உற்று பார்த்தார்கள். தம்பி, உங்களுக்கு வாசிக்க தெரியுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், வாசிப்பேன் என்றேன். உடனே ஒரு புதிய ஏற்பாட்டு பைபிளை, பரிசுத்த வேதாகமத்தை எனக்கு இலவசமாக கொடுத்தார்கள். ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார்கள் என்று அப்போது எனக்கு வயது 17. வாங்கிவிட்டு வந்து விட்டேன். சரின்னு வீட்டுல வந்து என்னதான் இருக்குது, ஏதோ கதை புத்தகம் போல நான் வாசிக்க அந்த வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தது. இங்கே ஒரு தெய்வத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வம் நாம் இதுவரைக்கும் ஆராதித்த தெய்வத்தை போல் இல்லையே. நாம் ஆராதித்த தெய்வத்தை போல் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரே. நம்முடைய தெய்வம் எல்லாம் நம்முடைய தெய்வத்துக்கு பலி கொடுக்கும்படி ஆட்டை கேட்கிறது, கோழியை கேட்கிறது. இந்த பைபிளின் தெய்வம் தன்னை பலியாக கொடுத்து என்னை நேசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவருடைய தெய்வத்தினுடைய சமாதானத்தையே தருவதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ தீராத வியாதிகள் எல்லாம் இந்த இயேசு தீர்க்கிறாரே, மரித்தோரை எழுப்புகிறாரே. இதையெல்லாம் நான் வேதாகமத்திலே வாசிக்கும் போது எனக்குள்ளே ஒரு சிறிய மாற்றம் எனக்குள்ளே. அப்ப உடனே நான் என்ன செய்யலைன்னா இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. உடனே நான் என்ன செய்யல, நான் கொஞ்சம் அப்படித்தான் ஆராய ஆரம்பித்தேன். யார் மெய்யான தெய்வமாக இருக்க முடியும் என்கிற ஒரு ஆராய்ச்சி என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தது. 17 வயது அல்லவா, அவ்வளவு சீக்கிரம் நாம் எதையும் என்ன செய்ய மாட்டோம். கொஞ்சம் துடுக்கான வயசு, இளமையின் வயசு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எங்க தாத்தாவினுடைய அப்பாவினுடைய அந்த சாபம் என்னையும் கொஞ்சம் சீண்டி பார்த்த நேரம் அது. எப்பவுமே பசங்க பாத்தீங்கன்னா வாலிப அந்த 15க்கு தாண்டிடுச்சுன்னா போதும், அவங்க புத்தி எல்லாம் வேற மாதிரி போகும். அந்த மாதிரி எனக்கும் வேற மாதிரி போற அந்த சமயம் கொஞ்சம் ஒட்டு பீடி அடிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் இந்த மதுபானத்தில் என்னதான் இருக்கும், ஒயாம அடிக்கிறாங்களே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினப்பு தோன்றுன நேரம். அதெல்லாம் என் வாழ்க்கையில நினப்பு தோன்றுன நேரம் அது. அப்பப்ப பயம் இருந்தாலும் எங்க அப்பா அம்மா கண்டிஷனா வளர்த்தாங்க. ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாம வளர்த்தாங்க. நாயின்னு சொல்லிட்டா போதும் கம்பு உடைஞ்சிரும், அந்த அளவுக்கு அடிச்சுதான் வளர்த்தாங்க. ஆனாலும் என்னதான் அப்பா அம்மா அடிச்சு வளர்த்தா நாம விடுவோமா? அப்படி பாவம், அந்த என்னுடைய பெற்றோருடைய சாபம் என்னை பிடிக்கிற அந்த தருணத்திலே இயேசு என்னை என்ன பண்ணார், பிடித்து விட்டார். 17வது வயதிலே இந்த இயேசு என்னை, அப்போதான் நான் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சம் ருசி பார்க்கலாமா நினப்பு வருது. ஓட்டு பீடி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படிமா சுத்தறக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு வருது. தனிமையா போறேன் வேலை, எங்க அப்பா அம்மா விட்டுட்டு. அந்த சூழலை இயேசு என் வாழ்க்கையில கடந்து வந்து விட்டார். என்னன்னே தெரியலங்க, அப்படி ஒரு மாற்றம், இனம் புரியாத, வார்த்தையினால் சொல்ல முடியாத ஒரு மாற்றம் என்னுடைய இருதயத்துல. அதனால் வரைக்கும் தோன்றின அந்த உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எல்லாம் என் வாழ்க்கையில வரவே இல்லை. என்னன்னே தெரியல. நான் நல்லவன் கிடையாது. ஆனா இயேசு உள்ள வந்த உடனே என்னை அறியாமல் அந்த சுவாபம் எல்லாம் எனக்குள் விட்டு கடந்து போய்விட்டது. எப்போது பார்த்தாலும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் கிறிஸ்துமஸ் நினைச்சு பார்க்கிறேன். என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வந்ததில்லை. நான் திண்டுக்கல்லிலே மளிகை கடையில வேலை பார்க்கும் போது அப்படிப்பட்ட உணர்வு. வெளியில பிச்சைக்காரங்க இருந்தாங்க, ஒரு கோயில்ல பிச்சைக்காரங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில், அதுல 15க்கும் மேற்பட்ட பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எனக்கு தோணுது, இந்த கிறிஸ்துமஸ் இயேசு எதற்காக வந்தா?
பாவிகளை ரட்சிக்க வந்தார், ஏழைகளை நேசிக்க வந்தார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எளியவர்களை மீட்கும்படி இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நான் வேதத்திலிருந்து வாசிச்ச உடனே அந்த 15 பிச்சைக்காரங்க மேல எனக்கு ஒரு அன்பு. அவங்க யாரோ என்னமோ தெரியல, என் சொந்தத்தை போல் உணர ஆரம்பிச்சேன். அப்ப கேக் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பரிமாறி கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று அந்த முதல் கிறிஸ்துமஸை என் வாழ்க்கையில கொண்டாடினேன். என்னால் அது மறக்கவே முடியல. ஏன்னா அந்த 17-18 வயசுல வர்ற தாட்டு கிடையாது. அதெல்லாம் யாரோ ஒருத்தனை நேசிக்க வேண்டும் என்கிற அந்த புத்தி நமக்கு வராது. நான் நம்முடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்று சம்பாத்தியத்தை நோக்கி ஓடுகிற நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை நினைத்து பார்த்து, மற்றவருடைய வழியை நினைத்து பார்த்து அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்தி விட வேண்டும் என்கிற எண்ணம் என் உள்ளத்திலே உதித்தது. இதுதான் இயேசு தருகிற மாற்றம். இயேசுவை ஒரு மனிதன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் அவன் புனிதனாக, பரிசுத்தனாக, நீதிமானாக அவன் என்ன செய்கிறான்? மாற்றுகிறான். ஏன்னா தெய்வம் உள்ளே வந்துடுறாரு. உலகத்திலே தெய்வத்தை பார்க்க எங்க போனோம்? அநேகர் சொல்லுவாங்க, ஐயா நான் அங்கே சென்று தரிசித்து விட்டு வந்தேன், கடவுள் தரிசனத்தை கண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பைபிள் சொல்ற கடவுள், உண்மையான கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய உள்ளத்திலே வந்து நான் வாசம் செய்வேன்கிறார். எங்க கடவுள் இருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்திலே. அப்ப கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் இருதயத்தில் என்ன செய்கிறார்? வந்து விடுகிறார். அதனாலதான் உங்களுக்குள்ள வேற மனுஷனா நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குன்னு வாழ முடியல. இயேசு சாமியை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்க தனக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, வாழக்கூடிய என்ன வராதுங்க, மற்றவங்களுக்காக வாழணும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், எங்க சித்தப்பா அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்க எல்லாருக்கும் தெரியும். மளிகை கடையில ஒரு சின்ன பொட்டி கடையை வச்சுட்டு ஒரு 200-300 ரூபாய் ஒரு நாளையில் வருமானம் வருகிறது. ஆனா உங்களை, இந்த ஊர் மக்களாகிய உங்களை நேசிக்கிறபடி அவர்களெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சம்பாதிக்கிற அந்த சிறிய தொகையை சேமித்து வைத்து சில 1000 ரூபாய்களை, பல 1000 ரூபாய்களை செலவழித்து உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி என்ன செய்யறாரு? ஏன் தெரியுமா? இந்த ஊர் மக்களை அவர் நேசிக்கிறார். அவர் இப்படி செலவு பண்ணி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால அவர் எதுவும் கிடைக்க போறதும் இல்லை. ஆனாலும் அவருக்குள் இருக்கிற தேவன் அதையெல்லாம் செய்ய தூண்டுகிறார், அதை செய்கிறார். இங்க இருக்கிற மக்களும் பாருங்களேன், எவ்வளவோ வேலைகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் என்ன செய்றீங்க? தியாகம் பண்ணிட்டு இங்க வந்து என் ஊர் மக்களுக்காக நானும் நிற்க வேண்டும், நானும் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒத்தாசையை நீங்க செய்றீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது. தேவனை உள்ள தேவன் தன்னுடைய இருதயத்திலே கொண்ட மக்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியம், எதையுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த உலகத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க? ஏதாவது என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. ஏன் சாமியே ஏதாவது எதிர்பார்த்து என்ன செய்யும்? சாமி கிட்ட போனாலே ஏதாவது எதிர்பார்த்து தான் நன்மையை செய்கிற. நீங்க பாருங்களேன், எந்த சாமியார்கிட்ட போனாலும் ஐயா ஒரு பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்யணும் என்ன? பில்லு, பெரிய பில்லு போடுவாங்க. அப்படி எங்கே போனாலும் காசு காசு காசு, பரிகாரம் என்று சொல்லிக் கொண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து மத்தினா 5 பைசா உங்களிடத்துல. ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை உயர்த்துகிற, உங்களை கண்ணீரை துடைக்கிற, இந்நாள் வரைக்கும் உங்களை சாப்பாடு போடுகிற கடவுள் யாரு? அவருக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. கடவுளுக்கு நம்ம என்னையா செய்ய முடியும்? அவர் உலகத்துக்கே படி அளக்கிறவர் தான் யாரு? கடவுள். அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, இவ்வளவு கடவுள்கள் இருக்கிறதே, நாம் ஏராளமான கடவுளை வழிபட்டமே, இந்த இயேசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன் தான். ஒருவேளை எல்லா சாமியோடு இவரும் ஒரு சாமியாக இருப்பாரோ என்று நான் சிந்தித்தேன். ஆனா வேதாகமத்தை வாசிக்கும் போது கடவுள் ஒருவரே என்கிற சத்தியத்தை நான் என்ன செய்தேன்? உணர்ந்து. கடவுள்கள் கல்யாணம் பண்ணி கொண்டு குழந்தையெல்லாம் பெக்க முடியாது. மனுஷனுக்குள்ளதான் என்ன செய்யுது? குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதே. கடவுள் வந்து குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்றென்று முக்கியமானவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் வேதாகமத்திலிருந்து பார்த்தபோது யார் கடவுள் என்கிற தேடல் எனக்குள்ள வந்துச்சு. நான் குர்ஆனை வாசித்தேன், பகவத்கீதையை வாசித்தேன். அதற்கு முன்பாகவே இந்து புராணங்களில் உள்ள அத்தனை இதிகாசங்களும் தெரியும். அது போதிக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அறிந்தவனாகத்தான் இருந்தேன். அப்ப நான் எக்ஸ்ட்ரா குர்ஆனை நான் வாசித்தேன். மற்ற மதங்களிலே சொல்லப்பட்ட அநேக விஷயங்களை நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், எது உண்மையான தெய்வமா இருக்க முடியும் ஐயா? இவர்கள் வந்து இப்படி இயேசுதான் தெய்வம் நம்ம உடனே நம்பிட முடியுமா? ஆனா ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் யார் அப்படிங்கிறதா நமக்கு என்னது? ஒரு கேள்வி.
அநேக கடவுள்களை நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு கடவுள் இருக்கிறார், உலகத்தை படைத்த கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் யார் என்கிற தேடல் எனக்குள்ள வந்துச்சு. உங்களுக்குள்ளயும் நான் சொல்றேன், அந்த தேடல் இருக்க வேண்டும். நீங்க தேடி கண்டுபிடிங்க. இயேசு சொன்னுகிறார், தேடுகிறவர் நிச்சயமாக என்ன செய்வான்? உண்மையை கண்டடைவான். நாம் ஏன் உண்மையை கண்டடையாமல் இருக்கிறோம்? தேடுறதே இல்லை. யார் உண்மையான தெய்வம் என்பதை நாம் என்ன செய்யணும்? தேடணும். தேடுவதற்கு நேரத்தை செலவிடுவதில்லை. தேடுவதற்கு நம்முடைய படிப்பை, புத்தகங்களை வாங்கி அல்லது மற்ற காரியங்களை, ஆன்மீக விஷயங்களை தேடி நாம் கண்டுகொள்ள முயற்சி செய்வதில்லை. கிணற்று தவளையை போல நாம் இருக்கிறபடினால்தான் அப்படியே என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் தேவன் யார் என்கிற தேடலுக்குள் என்ன செய்தேன்? கடந்து போனேன். அப்ப பல புத்தகங்களை வாசித்தேன். கடவுளை குறித்து அந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன பேசுகிறது, கடவுள் யார் என்று சொல்லுகிறது, அப்படியெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இறுதியாக ஒரு பூசாரி குடும்பத்திலே பிறந்த உங்களுடைய ரத்தமாகிய நான் இறுதியாக இவரே மெய்யான தெய்வம் என்று கண்டுகொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு தேவன் இல்லை என்கிற உண்மையை நான் என்ன செய்து விட்டேன்? கண்டுகொண்டு நான் பிரகாசம் அடைய ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை மாறியது. நான் முன்னமே சொன்னபடி என் வாழ்க்கை 17 வயதுல ஒப்பு கொடுத்த அந்த வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் தெய்வம் என்னை பரிசுத்தமாக என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அந்த எண்ணமே தோன்றதில்லை. சிலவெல்லாம் யோசிப்பாங்க, இது எப்படா ஜெயிக்கிறது? அங்க போய் கயிறு கட்டினா சரியாயிருமா? இங்க போய் அதை பண்ணா என்னென்னமோ பண்ணி ஜெயிக்க முடியல. ஆனா என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், ஆச்சரியமாக பார்க்கிறேன், அந்த பாவ உணர்வு கூட வராதபடி தெய்வம் எனக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த இயேசுவை நான் ஆராய்ச்சியில கண்டுபிடித்தது என்னன்னா, இயேசுவை கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். நான் சொல்றேன், யாருமே ஒரு குறிப்பிட்ட மதத்திலே பிறக்கிறது இல்லை. சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் இது புரியாம இருக்கிறனால எப்படிங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்துல மனுஷன் எப்படியா பிறக்கிறான்? நிர்வாணியா பிறக்கிறாங்க. ட்ரெஸ் இல்லாம மட்டும் பிறக்கலையா? நிர்வாணி என்றால் எந்த அறிவும் இல்லாமல், எந்த ஆற்றலும் இல்லாமல், கடவுளை குறித்ததான எந்த புரிதலும் இல்லாமல் அவன் நிர்வாணியாய் பிறக்கிறான். ட்ரெஸ்ல மட்டும் அவன் நிர்வாணி இல்ல, அவன் ஒட்டுமொத்தமாக நிர்வாணி. அவனை எந்த ஜாதியிலையும் அடையாளப்படுத்த முடியும். அவனுக்கு ஜாதி தெரியுமா? குழந்தைக்கு ஜாதி தெரியுமா? அந்த ஜாதி பெருமையை யார் ஒரு மனிதனுக்குள்ள புகுத்துவது தெரியுமா? ஜாதி வெறி பிடித்த பெற்றோர்களால் ஒரு குழந்தைக்குள்ள, அந்த குழந்தை வளரும்போது அந்த ஜாதி வெறியை பெற்றோர்கள் புகுத்துகிறார்கள். நான் சொல்றது உண்மையா இல்லையா? அதனால வரைக்கும் அந்த குழந்தை பிளைனா இருக்கு, நிர்வாணமா இருக்குது, பரிசுத்தமா இருக்கு. சொல்ல போனா அதுக்குள்ள எந்த ஜாதி வெறியும் இல்லை. எப்போது இந்த மதம் என்கிற ஒன்றை அந்த குழந்தைக்குள்ள புகுத்தப்படுகிறது, ஜாதி என்ற ஒன்று புகுத்தப்படுகிறது, கோபம், மூர்க்கம், பொறாமை என்கிற அனைத்து அசிங்கங்களும் எப்பே புகுத்தப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வளரும் பொழுது பெற்றோர்களால், சமுதாயத்திலால், சுற்றி உள்ள பெரியோர்களால் அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? புகுத்தப்படுது. அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை புகுத்தணும், பரிசுத்தமானவற்றை புகுத்தணும், இந்த உலகத்திலே எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பண்பை புகுத்தணும். ஆனா இன்னைக்கு இந்த சமூகம் எதெல்லாம் புகுத்திக்கிட்டு இருக்குது? எதெல்லாம் புகுத்த கூடாதோ அத்தனை அசிங்கத்தையும் குழந்தையிலிருந்து என்ன செஞ்சிருச்சு? புகுத்திருச்சு. அப்ப நம்ம சோப்பை மாத்திர மாதிரி சில சமயத்துல அழுக்கு போகலைன்னா, என் வாழ்க்கையில பரிசுத்தம் வரலைன்னா, என் வாழ்க்கையில என்னுடைய கோபம் போகலைன்னா, என் வாழ்க்கையில பொறாம போகலைன்னா, என் வாழ்க்கையில நீதி நிறைந்த வாழ்க்கை இல்லாம வேற மாதிரி போச்சுன்னா, கண்டிப்பா நம்ம நம்பிக்கையும் என்ன செய்யணும்? நம்பிக்கையை மாற்றணும். நம்மை பரிசுத்தப்படுத்துவது எது என்று மாற்றணும். அப்ப நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து எந்த தேவன் மனிதர்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று பார்த்தேன். எங்க அப்பா வணங்கிய தெய்வம் அவரை என்ன செய்யல? பரிசுத்தமாக்கல. என் தாத்தா வணங்கிய தெய்வம் அவரை என்ன செய்யல? பரிசுத்தமாக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் நல்ல மனிதர்கள். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இந்த பாண்டி, முனி, அவங்க எல்லாம் நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்தவர்கள். முன்னோர்களாக வாழ்ந்தவர்களை வழிபாட்டுக்குரியவர்களாக என்ன பண்ணிட்டாங்க? நம்ம சமூகம் மாற்றி விட்டது. இங்கே நான் வேற ஒன்று சொல்ல, பொதுவாக இருக்கிற ஒரு உண்மையை உங்களிடத்துல பேசுகிறேன். இப்ப நீங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க, ஒரு நாட்டாமையா, ஒரு நல்ல செல்வாக்குள்ள மனிதர்களா இருக்கிறீங்க, ஊர்ல இருக்கிற மனிதர்கள் கொஞ்சம் நல்லது செய்றீங்க. அப்படிங்கும் போது அவர் மரித்து விட்டால் அவரை என்னவா மாத்திடுவாங்க? அவரை கடவுளை மாத்திரு. பரிசுத்தமாக்குகிற தெய்வம் யார் அப்படிங்கிறத நான் அலசி ஆராயும் போது, நான் அநேக புத்தகங்களை வாசித்த போது நிறைய மிஷனரிகளை நான் பார்த்தேன். மிஷனரிகளை குறித்து மாணவர்கள் படிக்காதவங்க இருக்க முடியாது. அநேக மிஷனரிகளை பார்த்திருப்பீங்க. அவங்க வாழ்க்கையை நான் படிக்கும் போது, நான் ஏற்கனவே வேறொரு நம்பிக்கையில இருந்த மனிதன், நம்முடைய மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தவன்.
நம்முடைய மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தவன், நம்பிக்கைகளை பார்த்தவன், சடங்குகளை கையாண்டவன். அப்ப மிஷனரிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எந்த சக்தி அவர்களை இப்படி மாற்றியதுன்னு யோசிப்பேன். நான் சாரா டக்கர் அப்படிங்கிற ஒரு அம்மையாரை குடிச்சு நான் பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவ மிஷனரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. நிறைய பேர் இங்க தப்பா புரிஞ்சிருப்பீங்க. வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். நான் சொல்றேன், வெளிநாட்டுக்காரவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான். இன்னும் எப்படி உங்க ஊர்ல நான் முருகேசனாகிய நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, ஐயனார் ஆகிய அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, அது போல வெளிநாட்டில இருக்கிறவங்க பூரா யாரை ஏற்றுக்கொண்டவர்கள்? அவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் போகும்போது அவர்களும் ஒரு காலத்திலே நமக்கு முன்பு ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுதான் ஒழிய அவங்க ஒண்ணு அப்படியே அங்கிருந்து என்ன செய்யல, வந்து விடல. நிறைய பேர் வெளிநாட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க சார், நாமெல்லாம் வேற சார். சார் அவங்களும் இயேசு சாமியை ஏற்றுக்கொண்டவங்க தான் சார், நல்லா கவனிச்சுக்க. சிலர் சொல்லுவாங்க, நீங்க சொல்ற சாமி எந்த ஒரு சாமி? வெளிநாட்டு சாமி. என்ன சாமியா? எப்படியா புகுத்தி வச்சிருக்காங்க பாருங்களேன். சாமியில என்னையா வெளிநாட்டு சாமி உள்நாட்டு சாமி? சாமினா யாரு? கடவுள்னா யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் கடவுள். அப்பேற்பட்ட ஒரு கடவுள் எப்படி வெளிநாட்டு சாமி உள்நாட்டு சாமி ஆவாரு? அப்ப சாமியை குறித்ததான அறிவே என்ன பண்றல, இன்னும் மக்களுக்கு வரல. சாமினா யாருன்னு தெரியல. சாமி யார் என்று கண்டுபிடித்து விட்டால் நம்ம ஒரு சாமியை வெளிநாட்டு சாமி உள்நாட்டு சாமின்னு சொல்ல மாட்டோம். ஒருவேளை ஒரு சாமி வெளிநாட்டு சாமி உள்நாட்டு சாமி இருந்தார்னா நான் அடித்து சொல்லுவேன், அவர் சாமியாக இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி மூத்தோர் வழிபாடு. ஊர்ல பெரியவங்க இறந்து போயிட்டாங்கன்னா என்ன செய்யறதாத, அவர்களை பின்னாட்களை சாமியாக வழிபட்டு விடுவோம். இயற்கையாக நம்ம எந்த வழிபாட்டில இருந்தாலும் சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கை நடக்கத்தான் செய்யும். நான் சொல்றேன், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதனுடைய வாழ்க்கை நன்மை நடக்குதா இல்லையா? ப்ரமோஷன் கிடைக்குதா இல்லையா? புள்ள பிறக்குதா இல்லையா? அவனுக்கும் அவன் விரும்புறதும் கிடைக்குதா இல்லையா அந்த வாழ்க்கையில? நல்லா கவனிங்க, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதனுக்கும் கடவுள் ஆசீர்வாதம் செய்யறாரு, பொதுவா தான் வச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த சாமியை தேடுறனால கிடைச்சிருச்சு அப்படின்லாம் முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க சாமியே தேடாட்டியும் கூட சில பொதுவான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யதான் வேணும், வரத்தான் செய்யும். அப்ப உண்மையான கடவுள் யார் என்பதை நாம என்ன செய்யணும், முதலாவது புரிஞ்சு. அதான் சொன்னேன், வாழ்வை மாற்றுகிற தெய்வம் தான் உண்மையான கடவுள். அந்த சாரா டக்கரை நான் வாசிக்கிறேன். அந்த அம்மையார் பார்க்கும்போது திருநெல்வேலி தானங்கய்யா, திருநெல்வேலி பகுதியில முதல்ல பெண்களுக்கான ஆசிரியர் பள்ளியை துவங்கினவர்கள் ஒரு வெளிநாட்டு பெண்மணி, இங்கிலாந்து சார்ந்தவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பிறவியிலேயே போலியோவினால் பாதிக்கப்பட்டு 2 கால்களையும் இழந்து சப்பானியா இருக்கிற ஒரு பெண்மணி. அவங்க இந்தியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்களாய் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்வி அறிவு அவங்ககிட்ட இல்ல. அடுப்பேதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. கேள்விப்படுறாங்க, எந்த ஊர்ல இருந்தோ ஒரு கிறிஸ்தவ பெண்மணி இங்கே வந்ததில்லை, இந்தியாவை உங்க முகத்தை எல்லாம் பார்த்ததில்லை, நம்ம அழகான முகங்களை எல்லாம் பெண்களுடைய முகங்கள் எல்லாம் சாராட்டக்கர் என்ன பண்ணல, பார்த்ததில்லை. இங்கிலாந்து தேசத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி கேள்விப்படுறாங்க, இந்தியாவில் இருக்கிற பெண்கள் படிப்பை பெற வேண்டும் என்று அநேக தனக்கு அறிமுகமானவர்களெல்லாம் பணம் வாங்கி தன் சொத்துல கொஞ்சத்தை வித்து இந்திய பெண்களுடைய படிப்புக்காக இங்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் படித்து முன்னேறிய. அப்ப எப்ப தொடங்குறாங்க தெரியுமா? 1855 எப்ப பள்ளிக்கூடம், பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை எப்ப கட்டுறாங்க? பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக அவர் கட்டி தந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாம் பெண்கள் என்ன சொல்றதுன்னா, இந்த வாசனைக்கு கூட கல்வி அறிவு இல்லாத காலம். இன்னைக்கு எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் படிப்பை அன்றைக்கு விதையை போட்டது யாரு தெரியுமா? இன்னைக்கு பெண்கள் படித்து முன்னேறி இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா முதல் எங்கோ ஒரு ஊரிலே இருந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தன் வாழ்க்கை மாற்றமடைந்து சமூகத்தை நோக்கி பார்த்து என்னை போல பெண்களும் படிக்க வேண்டும் என்று ஏதோ வெளிநாட்டில் இருந்து அனுப்புனாங்க பாத்தீங்களா? அந்த பெண்மனுடைய காசு தான் இன்னைக்கும் நூற்றுக்கணக்கான பெண்கள் படித்தங்க பட்டதாரிகளாக மாறி வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பெண்களுக்கான கல்லூரிகள் என்ன செஞ்சாங்க, முதல் பள்ளிக்கூடம் அதுதாங்க. படிச்சு பாரு. நான் யோசிக்கிறேன், நமக்கு ஏன் இந்த எண்ணம் வந்திருக்கணும்? தான் உண்டு, தான் வாழ்க்கை உண்டு, சந்தோஷமா வெளிநாட்டுல என்ன பண்ணிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அநேக மிஷனரிகளை குறித்து தெரிவதில்லை. அநேகர் மதமாட்சிகள் என்று பேசுறாங்க. எதுக்கியா நாங்கள் காலத்தையும் நேரத்தையும் எங்கள் செல்வத்தையும் செலவிட்டு வர வேண்டும்? அன்பு இந்த ஜனங்கள் மீது, என் ஜனங்களும் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய எல்லா காரியத்தை நாங்கள் விட்டு செலவிடுகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம்.
இந்த தெய்வம் மனிதனை நேசித்து மனிதனுக்காக இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவங்கள் போக ரத்தம் சிந்தின தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறபடியால் பகைவனையும் நேசி என்று சொல்லுகிற ஒரு பெரிய வார்த்தையை சொன்ன கடவுளை நாங்கள் உள்ளத்திலே கொண்டிருக்கிறபடினால் தேவனை ஏற்றுக்கொண்ட எண்ணங்கள்லாம் அப்படி இருக்குது. நான் வாசிச்சேன், அசந்து போயிட்டேன். எப்படியா அந்த அம்மாவுக்குலாம் அப்படி வந்துச்சு? ஏமி கார்மைக்கல் அம்மையாவை நான் வாசிச்சேன். நான் தேடினேன், யார் கடவுள் என்று தேடும் போது யார் ஒரு மனிதனுடைய வாழ்வை தூய்மையாய் மாற்றுகிறார்களோ அவர்தான் கடவுளாக இருக்க முடியும் சிந்திச்சேன். பாத்தீங்களா? இதெல்லாம் நான் வாசிக்கிறேன். ஏமி கார்மைக்கல் அம்மையார் ஒரு காலத்துல நம்ம சமூகத்துல தமிழகத்திலும் இருந்துச்சு, பரவலாக இந்தியாவில் இருந்துச்சு. பெண்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா பொட்டுக்கு கட்டி விடுவார்கள். பொட்டுக்கு கட்டி விடுதல் என்ன தெரியுமா? தாசி முறை. பெண்ணை வந்து சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா சாமிக்கு நேர்ந்து விட்டவா நேர்ந்து விட்டுருவாங்க. நம்ம ஆட்கள் சில ஆண்கள்லாம் செய்வாங்க, கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கால அப்படிங்கிற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை சின்ன வயசுலயே சாமிக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. அங்க இருக்கிற சாமியார்கள் மடாதிபதிகளால் அந்த பிள்ளைகள் வயதுக்கு வந்த பிறகு சீரழிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு பொறுமையான காரியங்கள் நம்முடைய தேசத்துல இருந்தது. அப்ப அந்தம்மா வெளிநாட்டுல நல்லா சுகமா வாழலாம், சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அவங்க இல்ல. அதை கேள்விப்பட்டு வந்து பெண்களுடைய விடுதலைக்காக இப்படிப்பட்ட ஒரு முறைமை தவறு என்று சொல்லி அன்றைக்கு எதிர்த்து போரிட்டவங்க தான் யாரு தெரியுமா? ஏமி கார்மைக்கல் அம்மையார். 55 வருஷம் உழைச்சிருக்காங்க இங்க இந்தியாவில். யோசிச்சு பார்த்தா வாழ்க்கை முழுவதும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இப்படி தாசி முறையிலே மெயினாக தள்ளப்பட்டு அவர்களை விபச்சாரியாய் மாற்றப்பட்ட ஒரு பாரம்பரியம் நம்முடைய தேசத்துல இருந்துச்சு. இப்பதான் படிப்பறிவு வந்து எல்லாரும் என்ன பண்றோம், நமக்கெல்லாம் அப்படியாங்க, நாங்களா அப்படி இருந்தோம். ஆமா சார், நீங்க தான் அப்படி இருந்தீங்க. ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னால நம்ம சமூகம் இருந்த கெதியை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த மண்ணிலே ஒரு சமூகத்துல பாத்தீங்கன்னா மேலாடையே அணியக்கூடாது பெண்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் எவ்வளவு கௌரவமாக நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். மேலாடை அணியக்கூடாது சட்டம் போட்டு வச்சிருந்தா மன்னன். அந்த மன்னன் சட்டத்தின் அடிப்படையில என்ன செய்யக்கூடாது, பெண்கள் எல்லாம் மேலாடை அணியக்கூடாது, ஓப்பனா தான் இருக்கணும். அதுவும் மெயினா அரசன் வந்தான்னா ஓப்பனா தான் இருக்கணும், வெளியே வந்து காட்டணும். ஆண்கள் இடுப்பிலே மட்டும் துண்டை கட்டி கொண்டு இருக்கணும், மேல ட்ரெஸ் இருக்கக்கூடாது. பெண்கள் டோட்டலா இடுப்புக்கு கீழே என்ன பண்ணிக்கலாம், இடுப்புக்கு மேல எதுவுமே போடக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி மார்பக வரி, முளை வரி, வேற ஒரு சாதிக்காரன் மீசை வச்சா மீசைக்கு வரி. ஒரு காலத்துல மீசை வச்சா வரி சார். நம்ம நாட்டுல பெருசா மீசை வச்சுட்டா போதும் வரி போட்டுருவான். மார்பகத்திற்கு வரி போட்டு அவ்வளவு கொடுமைகள் நிறைந்த தேசமாகத்தான் இது இருந்துச்சு ஒரு காலத்துல. எப்போது மிஷனரிகள் நம்ம மண்ணுக்கு காலடி வைத்தார்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மிஷனரிகள் இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்தார்களோ, அப்போது இருந்து இந்த மண் பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. எல்லாருக்கும் படிப்பறிவு வந்துச்சு. வில்லியம் கேரி அன்னைக்கு உடன்கட்டை ஏறுதல் என்கிற சதி என்கிற கொடுமையான பழக்கம் இருந்தது. ஆண் செத்துட்டானா பெண்ணையும் தூக்கி என்ன பண்ணிடுவான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஆம்பளை செத்துட்டா பொம்பளை வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதான். அதனால என்ன செய்வான் தெரியுமா, ஆணை எரிக்கும் போதே துடிக்க துடிக்க அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்து அந்த உடன்கட்டை ஏறுதல் தூக்கி போட்டு எரிச்சிருவான். அதை பெண்ணை பாதுகாக்கிறானா. எப்படி பாதுகாக்கிறான் பாருங்களேன். இப்ப எல்லாம் பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சில பெண்கள் எல்லாம் இந்த இயேசுவை அறியாதபடி என்னென்னமோ பேசுறாங்க, திட்டுறாங்க. ஆனா அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் இந்த மண்ணிலே பட்டபடினால தான் இதெல்லாம் மாற்றப்பட்டுச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்ம கௌரவமா, சந்தோஷமா, ஆனந்தமா, விடுதலையோடு இருக்கிறோம்னா மிஷனருடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாதங்கள் பட்டபடினால் அந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. என் ஜனங்களே, என் மக்களே, என் சொந்த பந்தங்களே, என் ரத்தமானவர்களே, சிந்தியுங்கள். நம்முடைய வாழ்வை, நம்முடைய சமூகத்தை மாற்றினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மிஷனரியுடைய தியாகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படிக்கிறார்கள் என்றால், நம்ம காமராஜர் குறித்து படித்தோம், பெரியாரை குறித்து படிப்போம். அவங்க எல்லா பெண்களும் படிக்கணும், எல்லா ஆண்களும் படிக்கணும், இலவச கல்வி, அது நல்லது. அது இப்ப 75 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க. ஆனா 150 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா மிஷனரிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள். அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த மாற்றங்கள், அவர்கள் சட்ட ரீதியாக கொண்டு வந்த மாற்றங்கள் தான் இந்த தேசத்தை இன்னைக்கு பரிசுத்தம். அதுல இருந்து வளர்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு அன்னைக்கு அவங்க எல்லாம் இலவசமா கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? இலவசமா ஏதாவது கொடுப்பாங்களா? நிறைய மருத்துவமனைகள், நிறைய பள்ளிக்கூடங்கள், திரும்பி பார்த்த இடத்துக்குலாம் இருக்குது. ஆனா மிஷனரிகள் அன்னைக்கு இதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? எனாமாக கொடுத்தாங்க. இன்னைக்கு வாங்க முடியுமா எனாமாக? பயப்படுறோம். பிள்ளைகளை தனியார் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் ஆசை, கொண்டு போய் சேர்த்தாதானே தெரியும்.
பாதி சொத்தை வித்துதான் அவனுக்கு என்ன பண்ணணும். ஆனா ஒரு காலகட்டத்தில் மிஷினரிகள் கட்டிய பள்ளிக்கூடம் பாருங்க, எல்லாமே இலவசம். எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சு? ஆண்டவர் சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். அந்த இயேசுவின் வார்த்தை அவர்களை மாற்றி. அவங்க தனக்குன்னு வாழல, மக்களுக்காக வாழ்ந்தாங்க, சேவை செஞ்சாங்க. யாருனே தெரியாத இந்தியர்களுக்காய், யாருனே தெரியாம தமிழர்களுக்காய், உங்களுக்காய், அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காய் நின்றவர்கள் தான் மிஷனரி. அவங்க கெட்ட சேவையை பாரு. அவங்க கெட்ட பில்டிங் இன்னைக்கு நிக்குது. நம்ம ஊரால் கெட்ட பில்டிங் எல்லாம் என்ன செய்யுது? 3 மாசத்துல அதை காணும். என்ன சார் காணும்? உள்ள போயிடுச்சு சார். ஒரு பில்டிங் 150 200 வருஷத்துக்கு கெட்ட முள்ளால அவங்க கெட்ட பில்டிங், அவங்க கெட்ட பள்ளிக்கூடம் இன்னைக்கு நினைச்சு நிக்குது. எவ்வளவு தியாகமா கட்டிருப்பாங்க வச்சுப்பாங்களேன். எந்த லஞ்சமும் இல்லாம. லஞ்சம் இல்லாம கட்டினாலும் நிக்கிறது. நம்ம ஊரால பாதி லஞ்சமா மாத்திடுறானே. ஆனா மிஷனுடைய தியாகம் என்ன தெரியுமா? எவ்வளவு ஸ்ட்ராங்காக இந்த மக்களுக்கு உதவி செய்யணுமோ அவ்வளவாக அவங்க செஞ்சாங்க. அதனால அவங்க பேரும் நிக்குது. அவங்க கட்டின ஒவ்வொன்றும் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு நவீன யுகம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, முன்னால நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. ஏறி வந்த ஏணிப்படியை எட்டி மிதிப்பது போல் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவத்தை குறைத்து பேசுறாங்க, கிறிஸ்தவர்களை குறைத்து பேசுறாங்க. இவர்கள் மதமாற்றிகள் என்று பேசுறாங்க. நான் சொன்னபடி மதம் என்பதே இல்லையே, அப்புறம் என்ன மதம் மாறுவது? ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக மனுஷனாக வந்தார், ரத்தம் சிந்தினார். அதை விசுவாசிக்கும் போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, நீங்கள் பரலோகம் போகிறீர்கள். இதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோமே வெளியே உங்களை மதம் மாற்றுவது எங்கள் நோக்கம் அல்ல. என்னுடைய கெசட்ல இன்னைக்கு முருகேசன் தான் இருக்குது. நான் எங்க போனாலும் முருகேசன் என்றுதான் போடுகிறேன். ஆனா என் மனசுக்குள் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறபடினால்தான் இன்னைக்கு நாடுகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். கர்த்தர் இங்க 3 நாள்ல யாருனே தெரியாத ஒரு இடத்திலிருந்து கர்த்தரனை தூக்கி இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாற்றுகிற ஒரு தெய்வம் இருப்பாரானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாதான். கிறிஸ்தவ மிஷனரிகளை பத்தி இல்லைங்க, வெளியேயும் நான் பாத்தீங்கன்னா பல நபர்களை நான் பார்த்தேன். படிக்கும் போது பல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், யார் தெய்வமாக இருக்க முடியும் என்று நான் சிந்தித்த போது அதுல நிறைய நம்ம சகோதரர்கள்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி பெருமையாக நன்மதிப்பாக பேசியிருக்காங்க. நீங்க பைபிள்லையும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல அன்னைக்கே பவுல் சொல்லும்போது வேற்று மத நம்பிக்கை உள்ளவர்களுடைய புலவர்களிலும் கூட இயேசுவை குறித்து பேசி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். நான் பின்னால வர்றேன். லாஸ்டா அந்த வசனத்தை வாசித்தான் என்ன செய்ய போறோம், நம்ம முடிக்க போறோம். அப்படி நம்மவர்கள் இயேசுவை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் வாசிக்க முடிஞ்சு. அதுல உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் யாரும் தெரியுமா? விவேகானந்தர். விவேகானந்தர் எத்தனை மாணவர்கள் நீங்க படிச்சிருக்கிறீங்க? விவேகானந்தர் குறித்து படிச்சிருக்கிறோம். இப்பயும் ஒரு பெரிய சில கன்னியாகுமரியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மனிதரையும் கூட இயேசு தொட்டிருக்கிறார், சந்திச்சிருக்கிறார். ஒருவேளை அவர் முழுமையாக தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தவிட்டாலும் கிறிஸ்து ஏதோ ஒரு வண்ணத்திலே அவர்தான் மெய்யான இறைவன் என்பதை சில புலவர்களுக்கும் சில சாமியார்களுக்கும் சில மடாதிபதிகளுக்கும் கூட வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் வாசித்தேன். அதுல நான் வாசிக்கும் போது விவேகானந்தர் சொல்லும் போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் சொல்றாருன்னா, கடவுளாகத்தான் பார்க்க வேண்டும் என்று யார் சொல்றா? விவேகானந்தர் சொல்றாரு. நான் அப்படியே வாசிக்கிறேங்க. அவனிங்க விவேகானந்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை, இயேசு கிறிஸ்து தியாகத்தின் வடிவம், மனித குல ரட்சிப்புக்காக இறைவனாய் இருந்தவர் மனிதனாக வந்தார். யார் சொல்றது? விவேகானந்தர். சும்மா சொல்லணுங்க. அவருடைய ஞான சுடர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகப்பெரிய லெவல்ல எழுதி வச்சிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுதா என்னது? இயேசு கிறிஸ்து தியாகத்தின், இந்த உலகத்துல தியாகத்தின் வடிவமாகிய தெய்வத்தை உங்களால பார்க்க முடியுமா? எந்த கடவுளையா தியாகத்தின் வடிவம் சொல்ல முடியுமா? எந்த கடவுளையும் நம்ம தியாகத்தின் வடிவம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரமே தியாகத்தின் வடிவமாக என்ன செய்கிறார்? மனிதனுக்குள்ள எப்படிங்க தியாகம்ங்கிற ஒரு குணம் வந்துச்சு? ஒரு அற்புதமான குணம். எதனால வந்து தெரியுமா? நாம் எல்லாம் அந்த தியாகத்தின் வடிவமாகிய தேவனுடைய படைப்புகள். ஏன்னா வேதாகமம் தான் சொல்லுது, மனிதன் யாருடைய சாயல் என்று சொல்லுகிறது? வேதாகமம் மட்டுமே சொல்லுகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? மனிதர்களாகிய நாம் தெய்வத்தினுடைய சாயல் என்று சொல்லுகிறது. தெய்வத்தினுடைய சாயலா நம்ம எல்லாம். நிறைய பேர் இது புரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? குரங்கிலிருந்து மனிதன், குரங்கிலிருந்து தானா?
பிக் பேங் தியரி. கடவுள் இந்த உலகத்தை படைக்கவில்லை, மாறாக என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது. அந்த வெடிப்பிலிருந்து ஒரு சிறிய பகுதி பிரிந்து வந்து குளிர்ந்து அப்படியாக திடீரென்று உலகமாக மாறிவிட்டது. நான் சொல்லுவேன், இது அறிவியலின் விசுவாசம். அறிவியலை விசுவாசிக்குது. உண்மையான கடவுளை விசுவாசிக்கிறது இல்ல. பொய்ய என்ன பண்றான்? அது இருக்கலாம், இப்படித்தான் இருக்கலாம். சரி சார், குரங்குல இருந்து மனுஷன் உண்டானா? குரங்கு ரத்தத்தை ஏத்தி பாருங்களேன் யாருக்காவது. மாறாது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அமெரிக்கர்களுக்கு நீங்க ரத்தம் கொடுக்கலாம், தெரியுமா உங்களுக்கு? குரூப் மட்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா, உங்களுடைய குரூப் மட்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன செய்யலாம்? அமெரிக்கர்களுக்கு, வெள்ளைக்காரனுக்கு ரத்தம் கொடுக்கலாம், ஜப்பான்காரனுக்கு ரத்தம் கொடுக்கலாம், எல்லாருக்கும் அது சேரும். நம்ம ஒருவேளை குரங்குல இருந்து வந்தோம்னா, குரங்கு ரத்தத்தை நமக்கு என்ன செய்யலாம்? ஏன் செட் ஆக மாட்டேங்குது? அப்ப நம்ம நல்லா தெரியணும், நாம குரங்கிலிருந்து நாமெல்லாம் தெய்வத்தின் படைப்புகள். அல்லேலூயா. நாமெல்லாம் யாருடைய படைப்புகள்? தெய்வம் தம்முடைய ரூபத்தின்படி, சாயலின்படி மனுஷனை உண்டாக்கினாராம். அப்படி தெய்வத்தினுடைய ஒரு பண்பு தான் தியாகம் என்கிற ஒரு பண்பு. அநேக மிஷனரிகள் ஏன் தியாகம் செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தெய்வத்தினுடைய பண்பு அவர்களுக்குள்ள வெளிப்பட்டுச்சு. அதை உணர்ந்த விவேகானந்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் தியாகத்தின் வடிவம் என்று பேசுகிறார். அடுத்து அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. விவேகானந்தர் சொன்ன வார்த்தை, தன் பகைவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று போதித்து அதை செய்யவும் அவர் எடுத்துக்காட்டாக இருந்தார். இந்த இயேசு கிறிஸ்து பேச்சிலே மட்டும் வல்லவர் அல்ல. நிறைய சாமியார் என்ன செய்வான்? பேசுவான். என்ன பேசுவான்? சார், நாங்கெல்லாம் துறவி. யாரு? சாமியார்கள்லாம் யாரு? துறவி. ஐயா முற்றிலும் துறந்த துறவி. அப்புறம் இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற சொத்து அதெல்லாம் எதுக்கு சார்? ஒவ்வொரு சாமியாரும் சாகரப்ப கிலோ கணக்கில் தங்கம் எடுக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு அந்த தங்கம்? நம்ம ஊருக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை சாமியாரா மாத்தி வச்சிருக்கிறோம். அவர் இப்ப தனி நாடு வாங்கி தனியா ஒரு ஊரை செட்டில் ஆயிருக்க. எங்க இருக்காருன்னு தெரியல. பெரிய கோடீஸ்வரன். யாரு? நித்யானந்தா. சார், முற்றும் துறைந்த முனிவர் சொல்றேன். எதையா துறந்தீங்க நீங்க? எல்லா ஆசை இருக்கு, இருக்கிற பணம் எல்லாம் அள்ளி அவங்க தான் வச்சிருக்காங்க. ஆனா பேர் என்னது? முற்றும் துறைந்த முனிவர். எதையுமே துறக்கல, ஆசைகளை துறக்கல. சாமியார்களை பத்தி என்னமா செய்தி வருது? எந்த ஆசையும் துறக்கல, பணத்தை துறக்கல, பெருமையை துறக்கல, எதையுமே துறக்கல. ஆனா அவங்க பேர் மட்டும் என்னது? முற்றும் துறந்த சொல்லுவாங்க அப்படி. ஆனா விவேகானந்தர் இயேசுவை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றாரு? தன் பகைவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று போதித்து அதை செய்யவும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் யாரு? பேச்சில மட்டும் இயேசு இல்லையா, செயல்லையும் இயேசு தான் என்ன போதித்தாரோ அதை செய்து காட்டின ஒரு தெய்வம் என்றால் அது யாருதான்? மனிதர்கள் போதிப்பாங்க, ஆனா முழுசா செய்வாங்கிறது சொல்ல முடியாது. ஆனா கடவுள் ஒன்றை சொன்னார்னா அதை தன் வாழ்க்கையிலும் செய்து. நான் இன்னும் ஆச்சரியமா விவேகானந்தர் சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்தேன். அவர் அந்த ஞானச்சுடர் புத்தகத்துல எழுதுறாரு, தீமையை தீமையால் எதிர்க்காதே என்ற இயேசுவின் போதனையை உலகம் பின்பற்றவில்லை, அதனால்தான் இவ்வுலகம் இவ்வளவு தீமைகளாக இருக்கிறது என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லிய ஒரு போதனை என்ன? தீமையோடு எதிர்த்து நிற்காதே, தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய். இது இயேசுவின் போதனை. இந்த இயேசுவின் போதனை அடிப்படையிலே அவருக்கு தீமை செய்த மனிதர்களையும் இயேசு மன்னித்தார். சிலுவையிலே அவர் அடித்து தொங்க விட்டுருக்காங்க. தன்னை சிலுவையில அடித்த நபர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? மன்னியும் என்று ஜெபித்தார். அங்கேயும் அவர்களை நேசித்தார். அதுதான் இயேசு. அப்ப இந்த இயேசுவின் பண்பு நலங்களை இந்த மனித குலம் கை கொள்ளாதனால இவ்வளவு பிரச்சனையும். ஏன் நாட்டுக்கு அடிச்சுக்கிறான்? ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்த வீட்டுக்காரங்க சண்டை வருது? ஏன் பக்கத்து ஊருக்கு ஏத்த ஊருக்கு சண்டை வருது? எல்லாம் தீமையோடு எதிர்த்து நிற்காதே என்று சொன்ன தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனா வந்த விளைவு. பல சாமியெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தும். அதனாலதான் அதுங்க கையில என்ன இருக்குது? போர்க்கள ஆயுதங்கள் இருக்கும், போர் செய்த காரியங்கள் இருக்கும். அந்த தெய்வங்களால் நம்முடைய பட்டணத்துக்கு நன்மையை கொண்டு வர முடியாது, சண்டைகளைத்தான் உருவாக்கும் எப்போதும். நான் ஊறி இருந்தபடிலாம் நான் சொல்லுகிறேன். இது ஒரு கிறிஸ்தவர் சொன்னா தப்பா நினைக்கலாம். உங்களில் ஒருவனாக இருந்த மனிதன் தைரியமாக சொல்லுகிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் கையில இருந்த ஆயுதம் ஒண்ணு இல்ல, அன்புங்கிற ஒரு ஆயுதம் தான். அதுதான் உலகத்தை மாத்திருச்சு. விவேகானந்தர் மட்டுமல்ல, நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் சுதந்திரம் என்று வெள்ளைக்காரனிடத்தில் பெற்றோம் என்று பேசுகிறோம்ல, அந்த சுதந்திரம் எப்படி கிடைச்சுன்னு தெரியுமா? அதுக்கு இயேசுநாதர் தான் காரணம். உங்களுக்கு தெரியுமா? காந்தியடிகள் அகிம்சையை பின்பற்றினார். அந்த அகிம்சை வழியில் தான் சுதந்திரம் வந்தது என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
ஆனா அந்த அகிம்சையை காந்தியடிகள் எங்கே கற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த மலை பிரசங்கத்தை கேட்டுதான் காந்தியடிகள் அதை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தேசத்துக்கு வந்து அகிம்சையை எடுத்தார். நம்முடைய தேசம் சுதந்திரத்தை பெற்றுச்சு. நம்ம சுதந்திரத்துக்கு யார் தான் காரணம்? இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவின் போதனையும் தான். இதுதான் என் வாழ்க்கையை மாற்றும். அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை மாற்ற வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காந்தியடிகளை மாற்றிய அந்த வார்த்தை, காந்தியடிகள் மூலியமாக நம்முடைய தேசத்துக்கே விடுதலை கொடுத்த அந்த இயேசுவின் வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களோடும் என்ன செய்கிறேன், பேசிட்டு வரேன். விவேகானந்தருக்கே குருநாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் யாரும் தெரியுமா? விவேகானந்தர் தன் வாழ்க்கையிலே குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அவர் யாரும் தெரியுமா? ராமகிருஷ்ண பரமாச்சாரியார் என்கிற ஒரு மனிதர் தான். அது எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஹிந்து காரியங்கள அதிக ஈடுபாடு இருக்கிறவங்க, படிச்சவங்க, கண்டிப்பா இவரை தெரியாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் இயேசுவை தரிசித்து தியானித்தேன். யார் சொல்றது? ஒரு இந்து மத சாமியார் சொல்றாரு, நான் இயேசுவை தரிசித்து தியானித்தேன். அவர் ஒரு ஜோதி வடிவில் என் மேல் பாய்ந்தார். பின்னர் அந்த உருவம் எனக்குள் கலந்து விட்டது. யாரு சொல்றா? இயேசு கிறிஸ்து ஜோதி வடிவில காட்சியளித்து அவருக்குள்ள வந்து இறங்குறனால அவருடைய இருதயம் அந்த ஜோதிக்குள்ள கலந்து விட்டது என்று ராமகிருஷ்ணர் பேசுகிறார். எப்படி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மற்ற மக்களுக்குள்ளையும் இயேசு பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். நானே கடவுள் என்பதை பெரிய பெரிய மகான்களுக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ரிஷிகளுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்குள்ளேயும் இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது, அவர்கள் எப்படி அன்புள்ளவர்களாக மாறினார்கள் என்பதற்கு இயேசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்திலே வந்ததுதான் காரணம் என்பதாக அவர்கள் அவர்களுடைய புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. சத்திய சாய்பாபா அப்படிங்கிற ஒரு நபர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சத்திய சாய்பாபா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்ற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு மனுக்குலத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்தார். அவர் கருணையும் மன்னிப்பு மிகுந்த பரமேஸ்வர ரூபா அப்படிங்கிறார். சொன்னது யாரு? நம்மளை விட சத்திய சுவிசேஷத்தை யாரெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க? அவர்கள் புலவர்களே அறிவித்து, நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை போல. இந்து மத சாமியார்களே இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. பரமேஸ்வர ரூபா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு இந்த சமஸ்கிருத வார்த்தையை சொன்னா நமக்கு புரியாது. தமிழ்ல சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். நமக்கு புரியக்கூடாதுங்கிறக்காண்டி தான் சமஸ்கிருதத்திலேயே அவங்க பேசுறாங்க, வேற வழியில். பரமேஸ்வர ரூபா அப்படின்னா அன்பின் வடிவம் என்று பொருள். இந்த உலகத்துல அன்பின் வடிவமாகிய ஒரு கடவுள் யார் என்றால் யாராத்தான் இருக்க முடியும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும். அப்ப பெரிய பெரிய ரிஷிகளுக்கும் சாமியார்களுக்கும் கூட இயேசுவே தேவம் என்பதை அவர்கள் தரிசித்து அவர்கள் புத்தகத்திலே தங்களுடைய அனுபவத்தை என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஆனா வெளியே வந்து ஓப்பன் டாக்கா சொல்லல. இப்ப என்ன மாதிரி ஏன் சொல்லல? அவங்களுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, வருவாய் போயிடும், ஒரு மாதிரி பார்ப்பாங்க, வேற வெளிநாட்டு மார்க்கத்தை சொல்ல வந்துட்டா யாருன்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் புத்தகத்திலே வெளிப்படையாக எழுதினாலும் பகிரங்கமாக அவர்கள் சொல்ல முடியாமல் என்ன செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற மக்கள் நீங்கள் அப்படி இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு பிரியம் இருக்கலாம். ஆனா சொந்த பந்தம் என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சத்தியத்துக்கு நேராக நீங்க போவதற்கு யார் என்ன சொன்னால் என்ன என்று துணிய வேண்டும். ஆமென். யார் தவறு செய்வதற்கு தாங்க சங்கோச்சப்படணும். ஒருத்தன் மதுபானத்துக்கு போறதுக்கு அங்க போய் நிக்கிறதுக்கு என்ன பண்றது இல்ல, சங்கோச்சப்படுறது இல்ல. தன் பெத்த பிள்ளைக்கு முன்னால இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறதுல பாவம் செய்யறதுக்கு யாரும் சங்கோச்சப்படுறது இல்ல. உண்மையான தேவனை அறிக்கையிடுவதற்கு ஏன் நம்ம சங்கோச்சப்படணும்? சத்தியத்திற்காக நம்ம நிற்கிறதுல நாம எதுக்குங்க சங்கோச்சப்படணும்? வெக்கம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதற்கோ அநேகருக்கு என்ன வருது? வெக்கம். ஆனா அநேகர் இந்து மத புலவர்களும் கூட சாமியார்களும் கூட இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்வையும் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க என்ன ஸ்டேட்மெண்டா என்ன பண்ணிருக்காங்க, எழுதி வைத்திருக்காங்க. என்னுடைய ஆராய்ச்சியிலே மற்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தேன். அநேக கடவுள்களை குறித்து, புராணங்களை குறித்து, இதிகாசங்களை குறித்து ஆராய்ந்து பார்த்த நான் மன்னிக்கிறதுல எந்த தெய்வம் பெரிய தெய்வம் என்று பார்த்தேங்க. இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்கிற ஒரு தெய்வத்தை என் வாழ்க்கை என்ன பண்ணல, பார்த்ததே இல்லை வரைக்கும். எப்பேற்பட்ட பாவியையும் அவர் என்னவாக மாற்றுகிறாரா? பரிசுத்தவனாக. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே இயேசு என்கிற ஒளி. எந்த மனுஷனையும் அவனை எப்படி இருக்கிறான்னு இயேசு பார்க்கிறதே இல்லை.
அவன் எந்த மாதிரி இருக்கிறான், ஒதுக்கப்பட்டவனா, அதெல்லாம் இயேசு பார்க்கறது இல்ல. அவன் ஏற்றுக்கொண்டால் போதும், அவன் வாழ்க்கையை பிரகாசிக்கிற தேவனாக என்ன செய்கிற இயேசு இருக்கு. மன்னிக்கிறதுல அவருக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லை. ஒரு முறை இயேசு இந்த பூமியில, இயேசு பிறந்ததுனால அவர் தெய்வம் இல்லை, இயேசு அதற்கு முன்பாகவே தெய்வமாக இருந்தார் தான். நமக்காக மனுஷனா 2000 வருஷத்துக்கு முன்னால மண்ணில பிறந்தார். அப்ப மண்ணிலே பிறக்கும் போது ஒரு விபச்சார பெண்ணை வீட்டிலே விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து கையும் மெய்யுமா அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இயேசுநாதர்கிட்ட. இயேசுநாதர்கிட்ட விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணை கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப அங்க இருக்கிற சட்டத்தின் அடிப்படை விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லெறிந்து என்ன பண்ணணும்? நம்ம ஊர்ல தூக்கு தண்டனை மாதிரி அந்த ஊர்ல என்ன தண்டனை? ஊரெல்லாம் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொள்ளுவான். எவ்வளவு கொடுமையான தண்டனை பாருங்களேன். ஊரே சேர்ந்து கல் எடுத்து கருங்கல் எடுத்து மூஞ்சி முகரையெல்லாம் எரிஞ்சு அப்படி இருக்கும். அப்படி கொடூரமாக தப்பு செஞ்சவங்களை கொல்லுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துட்ட விபச்சார பெண்ணை கூட்டு வந்துட்டாங்க. இப்ப இயேசுநாதர்கிட்ட இவ கைமையுமா பிடிக்கப்பட்டா, இவளை தண்டனை கொடுக்கணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை எல்லாரையும் கலங்கடிச்சிச்சுங்க. இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா சுகி சிவத்திலிருந்து பர்வின் சுல்தான் என்கிற இஸ்லாமிய சகோதரி வரைக்கும் இயேசுவை வியந்து பார்த்ததாக நீங்க வலைதளத்தை செய்தியை பார்க்க முடியும். அவங்களை எல்லாரும் இயேசு கவர்ந்தார் இந்த வார்த்தையில. அப்ப இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சரி, கைமையுமா பிடிச்சிட்டு வந்த, கைமையுமா பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கைமையினா என்ன அர்த்தம்ங்க? ஒரு திருடனை கைமையுமாக பிடித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய கையிலே திருடப்பட்ட பொருள் இருக்க வேண்டும், அதுதான் கைமை. ஆதாரத்தோடு கையில வைத்திருக்கும் போதே நாங்க பிடித்து விட்டோம். அதுன்னு இப்ப விபச்சாரம் பண்ண ஸ்திரியை கைமையுமா பிடிச்சாங்க என்ன அர்த்தம்? அங்க ஒரு ஆம்பளையும் கொண்டு வர வேண்டும் அல்லவா? இங்கேயும் பாருங்களேன், பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற தீமைய ஆணையும் கொண்டு வந்திருக்கணும். ஆணை விட்டுட்டான். இப்ப யார் மட்டும் கொண்டு வந்திருக்கிறான்? விபச்சாரம் பண்ணுனா ஒரு ஆம்பளை இருக்கணும்ல, ஆம்பளை விட்டுட்டான், பொம்பளை மட்டும் கூட்டு வந்து கல்லெறிஞ்சு கொள்ளணுங்கிறான். எவ்வளவு பெரிய நீதி பாருங்களேன், அநீதி பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சமூகம் அப்படிதான் இருக்குது. ஆம்பளை எத்தனை கல்யாணம் பண்ணலாம், பொம்பளை பண்ணிட்டா என்னது? அவளை என்னென்ன அசிங்கப்படுத்தி என்னென்ன முத்திர குத்தி, இதெல்லாம் மூட பழக்கங்கள் நம்ம சமூகத்துல. இப்பதான் கொஞ்சம் முன்னேற்றம். எதுனால தெரியுமா? கல்வி வந்ததுனாலதான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இல்லைன்னா ஒரு 30 வருஷம், ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி பாருங்களேன், ஒரு பெண்ணுடைய கணவன் இழந்துட்டா அந்த பெண்ணை என்ன செய்வாங்க? வளையல உடைச்சி அவர் தாலி அறுத்து வெள்ளை சீலை கட்டி ஓரத்துல கடத்தி விட்டுறாங்க. அந்த பெண் இப்படி தெருவில் வந்தா போதும், உங்க வீட்டு வாசல்ல இருந்து அவளை பார்த்துட்டா போதும், என்ன சொல்லுவாங்க ஊர் மக்கள்? ஏண்டி மூலி, வெளியே போகும்போது எங்க வர்ற? எப்படிப்பட்ட சமூகம் பாருங்கள. இந்த சமூகத்தை எல்லாம் மாற்றினது ஆண்டவருடைய வசனத்தினுடைய தாக்கம் தான். அது வேற விஷயம். நிறைய விஷயங்களும் சமூக மாற்றங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத நான் மணிக்கணக்கா என்னால் எடுக்க முடியும். அவ்வளவு வாசிச்சு வச்சிருக்கேன். நான் எதை சொல்றது எதை விடுறதுனே தெரியல. அவ்வளவு விஷயங்களை வாசித்து நான் என்ன செய்யறேன்? இந்த இயேசுவை அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சும்மா ஏற்றுக்கொள்ளலையா? எதையோ ஒன்றை ஆசைப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆராய்ந்து பார்த்து, தேவன் யார் என்பதை ருசித்து பார்த்து, அவருடைய நன்மைகளை வாழ்க்கையில பெற்று அநேகருக்கு பரிமாறி இந்த இயேசுவை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அதான் சமூகம். இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த பெண்ணை கொண்டு வந்து கல்லறியணுங்கிறான். ஆம்பளை விட்டுட்டா பெண்ணை மட்டும் கொண்டு வந்துருக்கிறான். இயேசு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஊர் மக்களே, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ முதலாவது அவள் மேல் கல்லறிய. எல்லாம் யோசிச்சு பார்த்தான். அவன் வாழ்க்கையை பார்த்தான், அவன் மூஞ்சி முகரக்கட்டையை பார்த்தான், நான் நல்லவனான்னு பார்த்தான், கல்ல கீழே போட்டு ஓடிட்டான். அவ்வளவுதான். அந்த அம்மா அப்பா சொன்னார், இனி பாவம் செய்யாது, போமா, இனி நல்லா வாடு, உருப்படியா வாடு, பரிசுத்தமா வாடுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இதுதான் இயேசு. இதுதான் இயேசு. அநேக சமூக மாற்றங்களை கொண்டு வந்து மன்னிப்பதிலே இயேசுவை போல ஒரு தெய்வத்தை நான் பார்க்கவே முடியல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணினாரா? நல்லவனுக்காக ஒரு வேலை துணனப்பான். நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை மீட்கிறதுக்கு யாரு? அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்கிறாரு? மன்னிப்பதிலே அவரை போல ஒரு ஒத்த தெய்வத்தை நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததில்லை. எத்தனையோ தெய்வங்களை குறித்து நான் படிச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனா எந்த தெய்வமும் இயேசுவை போல மன்னிக்கிற ஒரு தெய்வத்தை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்கல. நான் படிச்சதும் கிடையாது. அடுத்து, இயேசு கிறிஸ்து அன்பு காட்டுகிறதிலே, ஒரு கடவுள் என்றால் யாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற குணாதிசயத்திலே அன்பு காட்டுகிறதிலே இயேசுவை போல நான் ஒரு தெய்வத்தை பார்த்ததே இல்லை. அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் தம்முடைய குமாரனை கொடுத்து என்ன செஞ்சாராம்? உலகத்தில இயேசு தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்படிப்பட்ட தெய்வத்தை பார்க்க முடியுமா? மனுக்குலத்தின் பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நம்ம கோயில்கள்ல ஆடு பலி கொடுப்போம், கோழி பலி கொடுப்போம். எதுக்கு பலி கொடுக்கிறோம்? இந்த முறைமையெல்லாம் எங்கிருந்து வந்தது?
சோ அந்த ஆட்டை நான் பலி கொடுக்கும் போது என் குடும்பத்துக்கு தேவன் சேமத்தை தருவார், என் சாபம் போகும், என் அக்கிரமம் போகுங்கிற நம்பிக்கை நம்முடைய இந்து மக்களுக்கு உண்டு. அது ஏதோ ஒரு ரீதியில இந்த நம்ம மக்களுக்குள்ள வந்துருச்சு. அது கடவுள் நியமித்த ஒரு விஷயம் தான். ஏன் அந்த சிஸ்டத்தை கடவுள் செஞ்சாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலும் இப்படி பலி கொடுத்த சம்பவம் இருக்கிறது. அதைத்தான் நம்மவர்களும் பின்பற்றி கொண்டு வர்றோம். ஒரு ஆட்டின் மேல அந்த மனுஷன் என்ன செய்ய, குடும்பமாக தலையை, இது பைபிள்ல இருக்கிற விஷயம், நான் பேசுறது பைபிள்ல இருக்கிற விஷயம். ஒரு ஆட்டை தேர்ந்தெடுப்பார்கள், அந்த ஆட்டை வளர்ப்பார்கள், அந்த ஆட்டை வளர்த்து ஆசாரியன் கொண்டு வந்து பலி கொடுக்கும் போது குடும்பமா எல்லாம் தலையில வைப்பான் அந்த ஆட்டு மேல. அவன் பாவம், அவன் எல்லா அயோக்கியத்தனத்தையும் அந்த ஆட்டு மேல சுமத்துற உடனே அந்த ஆசாரியனை கொண்டு போய் ஆட்டை அறுத்து என்ன செய்வான், பலி கொடுப்பான். அந்த ஆட்டை அறுக்கும் போது அங்க என்ன நடக்குது? அந்த ஆடு வலியால் என்ன செய்யுது? துடிக்குது, காலைங்க செத்து போகுது. அப்ப கடவுள் என்ன, எதை உணர்த்த விரும்புகிறார் என்றால், மனுஷனே மனுஷியே, நீ செய்கிற பாவம் உன்னை எதற்கு நேராக கொண்டு போகிறது? மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. நீயும் இந்த ஆட்டை போல் துடி துடித்து இறக்க வேண்டியவன். அந்த இடத்திலே இயேசு இறந்து நம்ம எல்லாம் மீட்டார். அதுதான் பைபிள் சொல்ற சத்தியம். இப்ப நம்ம ஏன் கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஆடு பலி கொடுக்கிறது இல்ல, கோழி பலி கொடுக்கிறது தெரியுமா? கோழி ஆட்டினுடைய ரத்தம் என் பாவத்தை கழுவாது. அது எனக்கு புரியுற காண்டி பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு சிஸ்டத்தை கடவுள் என்ன செஞ்சாரு, எழுதி வச்சிருந்தாரு. ஆனா உண்மையாக இயேசுவே வந்து எனக்காக சிலுவையிலே துடி துடித்து இறந்ததுனால இன்னைக்கு நான் எந்த பலியும் செலுத்துறது இல்லை. அந்த அன்பை உணர்ந்து நான் பரிசுத்தவானாய் வாழ்கிறேன். அல்லேலூயா. அந்த அன்பை ஒரு மனிதன் உணரும் போது அவன் பரிசுத்தவானாய் மாற்றப்படுகிறான். இதுதான் வேதம் காண்பிக்கிற சத்தியம். அப்ப மன்னிக்கிறதுல இயேசு பெரியவர்னு பார்த்தோம். இரண்டாவது, அன்பு செலுத்துகிறதுல இயேசுவுக்கு ஒப்பாக ஒரு தெய்வத்தை என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் எரி நரகம். ஆனா இயேசு நம்ம மேல வச்ச அன்பினால அந்த சிலுவையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. நாங்க எதுக்கு இங்க இருந்து இந்த ஒளிபெருக்கி மூலியமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த அன்புள்ள, இந்த மன்னிக்கிற தெய்வமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்க பரலோக சுதந்திரவாளிகளாய், பாக்கியசாலிகளாய் மாற வேண்டும் என்கிற ஆவலிலே இந்த சத்தியத்தை சொல்லுகிறோம். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் பரலோக வாசிகளாக தேவனுடைய சமூகத்திலே வாழ தகுதி பெற்றவர்களாக மாற்றம் பெறுவீர்கள். இதுவே இந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நாங்க பாவின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? பகுத்தறிவாதிகள் பேசுவாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய பொய் பேசுகிறார்கள். என்ன பொய்? என்ன பொய்? மனுஷனை பார்த்து பாவின்னு சொல்றான் கிறிஸ்தவன், நாம எல்லாம் பாவியா? சரி சார், உன் வீட்டை பூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சாவி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? போவாங்களா? நீ பாவி இல்லை. நான் என்ன சொன்னா, என்னமோ சொல்லுவாங்களே, மணிக்கு ஒரு டைம் தான் பாவி என்று மனிதன் நிரூபித்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா பாவின்னு ஒத்துக்கிற மட்டும் அவனுக்கு எண்ணம் இல்லை, மனம் இல்லை. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனிதனும் பாவி என்பதை அவனுக்கு தேவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் நம்ம வீட்டை பூட்டி அதை 4 டைம் தொங்கி இழுத்து பார்ப்போம். ஏன்? வீட்டை பூட்டிடுவோம், பூட்டிட்டு என்ன செய்வோம்? 4 டைம் இழுத்து பார்த்து நல்லா டைட்டா இருக்கா. பூட்டு வாங்கும் போதே நல்ல திண்டுக்கல் பூட்டாக என்ன செய்வோம்? ஏன் பூட்டு போறோம் தெரியுமா? ஏன் பூட்டு போடுவோம்? பக்கத்து இருக்கான ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான், பூட்டுக்கிட்டு லேசா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? அப்ப பாவிங்கிறத நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒரு குழந்தைய நம்பி விட்டு போக முடியலங்க. ஊர்ல எல்லாம், கிராமங்கள்ல ஓரளவுக்கு நம்ம சொந்த பந்தங்களா இருக்கிறனால இதெல்லாம் இல்லை. எங்க மாதிரி சிட்டியில வாழ்றவங்க எல்லாம் உயிரை கையில பிடிச்சுதான் இருக்கணும். என் பொம்பளை பிள்ளைய வெளியே, வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு கண்ணு என் பிள்ளைய பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். விட முடியலங்க, எங்கேயும் யாரையுமே நம்ப முடியல. அந்த புள்ள மாமா மாமா மாமான்னு பாசமா இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் எத்தனையோ இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நியூஸ் பேப்பர்ல சீரழிச்சுட்டு போயிடுறான். ஆசிபா இருக்கிற சின்ன பிள்ளைக்கு நடந்த கதையால நீங்க நியூஸ் பேப்பர்ல வாசிச்சிருப்பீங்க. யாரையுமே இங்க நம்ப முடியல. நல்ல பழகுனவர்கள் குடும்பத்துல போன 6 மாசத்துக்கு முன்னால ஒரு அம்மாவை ஏத்த வீட்டுக்காரன் வந்தான், கழுத்துல போட்டிருக்க செயினுக்கு ஆசை போட்டு அழகா அக்கா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. உள்ள வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாசமா தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சு போட்டு கத்தி எடுத்து குத்திட்டு செயின் எடுத்து போயிட்டான். ஊரெல்லாம் தேடி இருக்கிறாங்க, யாரா எவரா என்னன்னே தெரியல. கடைசியில 2 வாரம் கழிச்சு அவனை கண்டுபிடிக்கிறாங்க யாரு அப்படின்ட்டு. யோசிச்சு பாரு. யாரையுமே இந்த உலகத்துல நம்ப முடியல. எவன் நல்லவனே தெரியல. நல்லவன் மாதிரி தான் பேசுறான், நம்ப முடியல.
நம்மளே பாக்குறோம், யாராவது ஒரு 10,000 ரூபாய் கேட்டா என்ன செய்யறோம்? 10 டைம் ஸ்கேன் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆளை கொடுக்க முடியுமா? மாச வருமானம் என்ன வாங்குறாரு, இவரால் எல்லாம் பார்த்தா எவனையும் நம்ப முடியல. எப்படியாவது ஏமாத்திட்டு போயிடறான் நம்மள. ஒரு பொட்டி கடை வச்சு நடத்த முடியல. இப்படி திரும்புற கூட 4 சாமான காணோம். மனுஷன் எவ்வளவு நல்லவன். மனுஷன் பாவி என்பதை ஒத்துக்கொள்றது இல்ல. ஆனா ஒவ்வொரு நொடியும் அவன் எவ்வளவு பெரிய பாவி என்பதை தன் வாழ்க்கையிலே காண்பித்துக் கொண்டே இருக்கிறான். உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பொதுமக்கள் தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். வச்சு பாத்திருக்கீங்களா? தண்ணி குடிச்சிருப்பீங்க. யாராவது ரொம்ப தாகமா இருந்தா தண்ணி குடிக்கிறது. அந்த தண்ணியில ஒரு டம்ளர் என்ன செய்யிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த டம்ளர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செயின் போட்டு டம்ளர்ல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த டம்ளரே பாத்தீங்கன்னா 10 இடத்துல நெறிஞ்சு போயிருக்கு மூஞ்சி முகரெல்லாம். அந்த டம்ளரு, அந்த டம்ளருக்கு என்ன செஞ்சிருப்பான்? ஒரு செயினை போட்டு பூட்டை போட்டு கட்டி வச்சிருப்பான். எதுக்கு தெரியுமா அவளுக்கு? நீங்க அந்த உடஞ்சி நெளிஞ்சு போட்டவன் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பாக்கையில போட்டு போயிருவேன். அதனாலயே என்ன செய்யறான்னா கவர்மெண்ட் அந்த நெளிஞ்ச டம்ளருக்கு பூட்டு போட்டு செயின் போட்டு அவ்வளவு நல்லவங்க நான் வரலாம். நாம பாவியே ஒத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணல? பகுத்தறிவாதிகள் பேசுறாங்க, கிறிஸ்தவர்கள் பாவி என்று சொல்லுகிறார்கள். ஆமாயா நீ பாவி, நான் சொல்றது இல்லையா. நீயே உன் கண்ணாடியில போய் பாரு, உன்னையே காரித்து போ. நீ எவ்வளவு நல்லவன் என்பதை பாரு. உனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும், உனக்கு ஒரு மீட்பர் வேண்டும், உன்னை பரிசுத்தமாக்குகிற, உன்னை நீதிமானாக்குகிற ஒரு தெய்வம் உனக்கு வேண்டும். இல்லையே நரகம் சென்று விடுவாய். அதனாலதான் இங்க கூவி கொண்டிருக்கிறோம் நாங்கெல்லாம். உங்களை நேசிக்கிறனால, உங்க மேல அன்பு செலுத்துறதுனால, எங்கள் பணங்களை போட்டு எங்கள் நேரங்களை போட்டு இவ்வளவு கூவுகிறோமே எதற்காக? நீங்களும் நானும் பாவிகள், நமக்கு ஒரு ரட்சகர் வேண்டும். நம்மை நல்லவர்களாக மாற்ற, புனிதர்களாக மாற்ற, பரிசுத்தவானாக மாற்ற, தெய்வத்துடைய சன்னிதானத்திலே நுழையக்கூடிய தகுதி உள்ளவர்களாக நீங்கள் மாற உங்களுக்கு ஒரு ரட்சகர் வேண்டும். அதான் சொல்றோம். இந்த புத்தியோட எப்படி தேவ சமூகத்துக்கு போக முடியும் உங்களால? இந்த பாவத்தோட எப்படி நீங்க பரிசுத்தமான சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும்? நீங்க உங்களை சொர்க்கத்துக்குள்ள சேர்க்கணுங்கிறதுக்காண்டிதான் இயேசு பலியாகி அவர் விசுவாசிக்கும்படி உங்களை அழைக்கிறார் என்று. அல்லேலூயா. அதனால அருமையான என் ஜனங்களே, என் சொந்த பந்தங்களே, என்னுடைய உற்றார் உறவினர்களே, என்னுடைய பெரியப்பா சித்தப்பா மார்களே, என்னுடைய அத்தை மாமா மார்களே, என்னுடைய தங்கச்சி மார்களே, உங்கள் யாவருக்கும் சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்தை படைத்த ஒரே இறைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்காக பலியானார், உங்களுக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்தார். தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இதயத்திலும் வந்து இன்றைக்கும் வாசம் செய்கிறார். உங்கள் வாழ்வை மாற்றுகிறார், பரிசுத்தமாக்குகிறார், நீதிமான்களாக உங்களை மாற்றி சொர்க்கத்துக்கு செல்வதற்கான தகுதியை உங்களுக்குள்ளே அந்த தெய்வம் தர விரும்புகிறார். நான் உங்களை கெஞ்சி எல்லாம் அழைக்கல. இயேசு கிறிஸ்தவனா மாறுறதுக்கு கெஞ்சி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், அவ்வளவுதான். எவனாவது வைரத்தை கொடுத்துட்டு கெஞ்சுவானா? ஐயா வாங்கிக்கங்க, ஐயா தங்கத்தை கொடுத்துருக்கு ஐயா கெஞ்சுவானா? இயேசு தங்கத்தை விட வைரத்தை விட விலை மதிப்பற்றவர். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், அந்த தெய்வத்தை நீங்கள் சுதந்திரித்துக்கணும், அவ்வளவுதான். யாரிடத்தை நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியம். இறுதியாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்காக நான் வாசித்து விட்டு இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். இது புனித பைபிளிலே, பரிசுத்த வேதாகமத்திலே இறைவன் நமக்கு கொடுத்த வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிற ஒவ்வொரு சத்தியத்தையும் நீங்கள் உய்த்து பாருங்கள். ஏனென்றால் இது என் ஆராய்ச்சியிலே எனக்குள்ளே இருந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வேத பகுதியை எனக்கு பதில் தந்தது. என்னுடைய ஆராய்ச்சியின் நிறைவு இந்த வேத பகுதியில் சுருக்கமாக இருக்கிறது. அதனால் இறுதியாக இந்த பகுதியை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும்
நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வங்கள் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று மூவரை வென்றான் மனுஷர் யாவருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை முன்குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ரட்சிப்பாராக. God bless you.